வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆர்டிஇ ஸ்கீம்னா என்ன, ஆர்டி அட்மிஷன் எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது என்பதற்கான வழிமுறைலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. ஆர்டி ஸ்கீம் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் சட்டத்துக்கு கீழே வருது. இதுல தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக ஒதுக்கப்படுகிறது. இந்த ஸ்கீம்ல எல்கேஜி முதல் 1ஆம் வகுப்பு வரை சேரும் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் தனியார் பள்ளியில் படிச்சுக்கலாம். வாங்க ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்றதுக்கான வழிமுறைகளை மெயின் வெப்சைட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் ஆர் டைப் இருக்கும். அதில் ஆர்டிஇ தமிழ்நாடு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, ஆர்டிஇ அட்மிஷன் .tn ஸ்கூல் .government ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி விடுறதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்க, வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு இருக்கு. இதில் இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன ஸ்கூல் லிஸ்ட் எலிஜிபிளோ அந்த லிஸ்ட்டில் இதில் வரும். சைடில் பாருங்கள், எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஓப்பன் ஆகும் சொல்லிக்கிறாங்க. வாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பார்க்கலாம். வாங்க, அப்ளிகனோட ஃபோட்டோ, செகண்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேரண்ட் அல்லது கார்டியனோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டு, வீக்கர் செக்ஷனாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட்டு, அது டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதேமாரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. கீழே பாருங்கள், மோர் டீட்டெயில் கொடுத்துக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கீழே பாருங்கள், அப்ளிகன் ஃபோட்டோ எந்த சைஸில் வேணும்னு கொடுத்துக்கிறாங்க. 100 கேபிக்குள்ளே வேணும். வித்து 150 பிக்சலும், ஹைட்டு 170 பிக்சல் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பர்த் சர்டிஃபிகேட், இது ஜேபிஜி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குன்னு செய்கிறாங்க. இது சைஸ் 1 MB இருக்கணும். அடுத்தது பேரண்டோட ஐடி கார்டு, அது ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MB. அதேமாதிரி தான் அட்ரஸ் ப்ரூஃபு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, டெலிஃபோன் பில்லு, பேன் கார்டு கொடுத்துறாங்கன்னா பேன் கார்டு வராது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு. அடுத்தது சர்டிஃபிகேட் டிசைன் ஃபார் யூஸ்ட் பை விஓஓ, ஒரு சில கார்டெலாம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஐடி கார்டு, இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக வச்சுக்கலாம். அப்புறம் நீ ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணால் அதுக்கான சர்டிஃபிகேட் கீழே கொடுத்துக்கிற எம்பிக்குள்ளே நீங்கள் வைக்கணும். அடுத்து அப்படியே மேலே வாங்க, யூசர் மேனுவல் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வாங்க இதில் எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு குழந்தையோட பர்சனல் டீட்டெயிலாம் கேட்கும், அதை என்டர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த சைல்டு, உங்கள் குழந்தையோட பேர், அதை கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஆதார் கார்டு எப்படி இருக்குதோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்க. அடுத்தது ஜெண்டர், உங்கள் குழந்தையோட ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்க. தேர்டு டேட் ஆஃப் பர்த், பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குதோ அதே டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணுங்க. அடுத்தது குழந்தையோட மதம், ரிலீஜன், அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியோ குழந்தைக்கு அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. பேரண்ட்ஸு அல்லது கார்டியனோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. அடுத்தது எலிஜிபிள் கிளாஸ் ஹஸ்பண்ட் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுங்க, எல்கேஜியா இல்லை யூகேஜியா? எல்கேஜி யூகேஜி இருக்குது, இல்லை பஸ் ஸ்டாண்டர்டு, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. கீழே ஒரு சில கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த் 1/8/2020 31/7/2021 இருக்கு. இது போன வருஷத்துக்கு, இந்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆட் பண்ணிக்கங்க. 1/8/2021 31/7/2022 வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் எல்கேஜி அப்ளை பண்ணலாம். அடுத்தது 1/8/2019 31/7/2020 வரைக்கும் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாம். டேட்டா பொறுத்து இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் மேலே சொன்ன மாரி இருந்தால் அது எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். இதில் கொடுத்துக்கோ ஒரு 1 இயர் ஆட் பண்ணிக்கங்க. இது போன வருஷத்துக்கான அப்ளிகேஷனு, இந்த வருஷத்துக்கு 1 இயர் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது அப்படியே கீழே வாங்க.
கீழே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். இதேமாரி தான் ஓடிபி போகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வாங்க, பேரண்ட்ஸ் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் யார் டீட்டெயிலில் போடுறீங்க, பேரண்ட்ஸ் ஃபாதரா மதரா இல்லை கார்டியனா, நீங்கள் எது ஃபில் பண்ண போறீங்களோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய பெயர், அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வாங்க, தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவரா, எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, நோனா நோன்னு போடுங்க. எஸ் கொடுத்தா அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீட்டு முகவரி அது கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு பக்கத்தில் போஸ்டல் கோடு இருக்கும், அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது கூகுள் மேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் லேண்ட்மார்க்கு வந்து சப்மிட் கொடுங்க. அதில் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜூம் பண்ணி அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து சப்மிட் கொடுங்க. அதில் ஏதோ தப்பு இருந்தால் திரும்ப சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்து திரும்ப ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து அதுக்கு துல்லியமான அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்தது வந்து டாக்குமெண்ட் பேஜ் போகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னோம்ல அப்ளிகேண்ட் ஃபோட்டோ இருக்கும், அதெல்லாம் கரெக்டான எம்பிக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, தேர்டு பெற்றோரோட ஐடி கார்டு, அடுத்தது முகவரி சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கான சான்று வந்து அப்லோட் பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன ஸ்கூலு, உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்கள் டீட்டெயிலாம் ஷோ ஆகும். அதெல்லாம் உங்கள் தான் செக் பண்ணிட்டு கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும், இதேமாரி தான் எஸ்எம்எஸ் வரும். இப்படி தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஓகே நம்ம இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ண வேணால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஹீரோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.